குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட வந்து நிவேதா இருக்காங்க, ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். அவங்க வந்து இந்த ஈட் பவர் இன்ஜினியரிங் தான் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னு சொன்னாங்க. ஈட் பவர் இன்ஜினியரிங்ல என்ன டாபிக் பிடிக்கும்னு நாங்கள் கேட்டோம். அப்போ வந்து எங்களுக்கு ஐசி இன்ஜின் தான் பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஐசி இன்ஜினில் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண சொன்னோம். என்ன ரெண்டு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண சொன்னால், 2 ஸ்ட்ரோக் இன்ஜினும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் சம்மந்தப்பட்ட கேள்விகள் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் என்னென்ன கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐ இன்ஜின் அண்ட் சிஏ இன்ஜினில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் கேட்டோம். அப்போ எங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு அவங்க வந்து ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் ஒரு பொக்கிஷன் எடுத்து வந்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லுங்கள். So 2 stroke engine என்ன சொல்றாங்கன்னா all 4 operations are performed in a one revolution of crankshaft. So அந்த all 4 ஆபரேஷன், 4 ஆபரேஷன் என்ன? சக்ஷன், கம்ப்ரஷன், பவர் எக்ஸாஸ்ட். இந்த 4 ஆபரேஷனும் ஒரே ரெவல்யூஷன்ல முடிஞ்சிரும் அப்படின்றது தான் இந்த கேள்வி. இதுக்கான இது வந்து 2012 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வி. அப்புறம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல எது இருக்காது? வால்ஸ் இருக்காது. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல வால்ஸ் இருக்கும், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல வால்ஸ் இருக்காது அப்படின்றது ஒரு ரெண்டு. இது வந்து 2023ல சுட சுட கேட்கப்பட்ட கேள்வி. சோ அடுத்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல என்ன சொல்றாங்க? 4 stroke engine னா all 4 operations are performed in 2 revolution of crankshaft. சோ 2 னா 2 னா 1, 4 னா 2. 2 ஸ்ட்ரோக்னா ஒரு ரெவல்யூஷன்ல எல்லா 4 ப்ராசஸும் முடிக்கும். 4 ஸ்ட்ரோக்னா 2 ரெவல்யூஷன் ஆஃப் தி கிராங்க் ஷாஃப்ட் அப்படினா முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது 2018ல கேட்கப்பட்டது. சோ 12லயும் கேட்டிருக்கான், 18லயும் கேட்டிருக்கான், 23ல. இல்ல வால்ஸ் இருக்குமா? இருக்கும். இங்க இருக்கும். நம்ம வழக்கமா இருக்காதுன்னு சொல்லி பழக்கப்பட்டனால 4 ஸ்ட்ரோக் கேட்டவன என்ன சொல்லிட்டோம்? இருக்காதுன்னு சொல்றாங்க. இருக்கும். அங்க எழுதிங்க கன்சிஸ்ட் ஆஃப் வால்ஸ். சோ இன்லெட் வால் இருக்கும், எக்ஸாஸ்ட் வால் இருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் வால்ஸ். ஸோ அதான் வந்து இப்போ இது ரொம்ப சுருக்கமாக தான் படிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ரூம் போட்டுலாம் படிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம என்ன ரொம்ப சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக படிக்கணும். திரும்ப யோசிச்சு பார்க்கணும். திரும்ப யோசிச்சு பார்க்கறது விஜய் சேதுபதி ஃபார்முலா. திரும்ப யோசிச்சு அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் 4 ஆப்ரேஷன், 4 ப்ராசஸ் வந்து 1 ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகிடும். 2 ஸ்ட்ரோக்னா கண்டிப்பாக வால்வு இருக்காது. இது 4 ஸ்ட்ரோக். 4 ஸ்ட்ரோக்னா 4 ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டா 2 ரெவல்யூஷன். இதுல வால்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் மட்டும் தான் படிக்கணும். இதே வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா பக்கமா படிக்கணும். அதை கொஞ்சம் அது எது தெரிஞ்சோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அது மானே தேனை இசு வாசு தேவை வச்சு இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் இசு வாசு தேவை வச்சு பயன்படுத்த தேவையில்லை. நம்ம வந்து ரெண்டே கருத்து படிச்சா 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் தெளிவாயிடும். அடுத்து எஸ்ஐ இன்ஜின், சிஏ இன்ஜின். எஸ்ஐ இன்ஜின்னா என்ன? பெட்ரோல் இன்ஜின். சிஏ இன்ஜின்னா என்ன? அந்த எஸ்ஐன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஸ்பார்க் இக்னிஷன். சரியா? ஸ்பார்க் இக்னிஷன். சிஏன்றதுக்கு ஏன் அப்படி வச்சாங்க? ஸ்பார்க் இக்னிஷன் வச்சு பேர் சொன்னாங்க. ஏன்னா ஸ்பார்க்க வச்சு பத்த வைக்கிறது. இக்னிஷனா பத்த வைக்கிறது. ஸ்பார்க்க வச்சு பத்த வச்சீங்கன்னா அது ஸ்பார்க் இக்னிஷன். அதே வந்து கம்ப்ரஷனால ஹீட்டை உருவாக்கி அதனால பத்த வச்சீங்கன்னா கம்ப்ரஷன். கேஸ் ஏரை வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி அதுல வர ஹீட்டை பயன்படுத்தி பத்த வச்சீங்கன்னா அது வந்து ஸ்பார்க்க வச்சு பத்த வச்சா அது கம்ப்ரஸ்ட் கேஸை வச்சு கம்ப்ரஸ்ட் ஏரை வச்சு அதோட சூட பயன்படுத்தி பத்த வச்சா. ஸோ கம்ப்ரஸ் இக்னிஷன்ல ஸ்பார்க் பிளக் இருக்குமா? சாமி சத்தியமா கம்ப்ரஸ் இக்னிஷன்ல ஸ்பார்க் பிளக் இருக்காது. அப்ப கம்ப்ரஸ் ரேஷியோ இது என்ன? எஸ்ஐ இன்ஜின்ல எப்படி இருக்கும்னா 6:12 இருக்கும். 6 ல இருந்து 12 வரை. அப்ப 6:12. அப்ப 2012 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப சிஏ இன்ஜின் வந்து 15-25. சோ அதான் இது. சோ ஐ கம்ப்ரஸ் ரேஷியோ எதுக்கு தேவைப்படுது? கம்ப்ரஸ் இக்னிஷன். லோ கம்ப்ரஸ் ரேஷியோ எதுக்கு தேவைப்படுது? அந்த லோ போட்டுங்க, அங்க ஐ போட்டுங்க. சோ லோ ஐன்றது கவர்னிங் வந்து எஸ்ஐ இன்ஜினுக்கு என்ன கவர்னிங்? குவாண்டிட்டி கவர்னிங் சொல்லுவாங்க. கவர்னிங்னா என்ன அப்படினா லோடுக்கு ஏத்த மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது தான் கவர்னிங். லோடுக்கு ஏத்த மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது கவர்னிங். சோ வந்து குவாண்டிட்டி கவர்னிங்னா அளவு, பெட்ரோலோட அளவை பயன்படுத்தி அந்த லோடு ஸ்பீடும் இது பண்ணாது குவாண்டிட்டி கவர்னிங். சிஏ இன்ஜினுக்கு வந்து குவாலிட்டி கவர்னிங். அது 2012ல கேட்டிருக்காங்க. சிஏ இன்ஜின்ல என்ன கவர்னிங் யூஸ் பண்ணுவீங்கன்றது 2012ல கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட குறிச்சது எல்லாமே மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தான். ஏன் அப்படின்னா பீயிங் எ ஆஸ்பிரண்ட் ஆஃப் தி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்னால வந்து அவங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. அர்ஜுனா மரம் தெரிகிறதா என்ன இருக்கு சொல்றேன்.
அவங்க குரு வந்து என்ன சொன்னாருன்னா, அர்ஜுனோட டீச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா, அர்ஜுனா மரம் தெரியுதா? தெரியும். கிளை தெரியுதா? தெரியல. புறா தெரியுதா? புறா தெரியும். அந்த புறாவோட கண்ணு தெரியுது அப்படின்னாரு. அர்ஜுன் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா, பெஸ்ட் அந்த அப்போ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இப்போலாம் அவன் வருஷம் காலேஜ் என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுப்பாங்க. அப்போ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னா அர்ஜுனன். ஸோ நம்ம பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகணும்னா அர்ஜுன் அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கண்ணு தர்ற மாதிரி. இப்போ கவர்னிங் அப்படி படிக்கும்போது மோட்டர் இன்ஸ்பெக்டர்ல என்ன கொஸ்டின் தெரிஞ்சது? ஆமா, அதுதான் வந்து மோட்டர் இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க. சரி, குவான்டிட்டி கவர்னிங் ஏஇ கொஸ்டின் கூட கேட்டிருக்கலாம், ஆனால் அதை அவங்க குறிக்கல. ஸோ கரெக்டாக மோட்டர் இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும்னா அது விடுவாங்க. அடுத்தது சிஏ இன்ஜின்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேள்வி. என்ன இருக்குன்னா ஃபியூல் பம்ப், ஃபியூல் இன்ஜெக்டர், கவர்னர். ஸோ ஃபியூல் பம்ப், ஃபியூல் இன்ஜெக்டர், கவர்னர். டெம்பரேச்சர் அட் எண்ட் ஆஃப் தி கம்பஷன் சாம்பிள் சிஏ இன்ஜின்ல என்ன? சிஏ இன்ஜினுக்கு எவ்வளவு இருக்குன்னா 2800 டிகிரி செல்சியஸ். 2800 டிகிரி செல்சியஸ் தான் சிஏ இன்ஜின்ல கம்பஷன் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற டெம்பரேச்சர். ஸோ அது ஒரு 2023 கேட்கப்பட்ட கேள்வி. பார்ட்ஸ் வந்து 2012 கேட்கப்பட்டது. இன்னைக்கு நமக்காக என்ன அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் எக்ஸாம்ல மோட்டார் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வியா தொகுத்து நமக்கு கொடுத்த இதுவும், அப்புறம் வந்து எஸ்ஐ இன்ஜின் அண்ட் சிஏ இன்ஜினுக்கான டிஃபரன்ஸும் தொகுத்து கொடுத்தாங்க. நிவேதா மோட்டார் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து வேலை கிடைக்கணுன்ற இது வந்து வேண்டுதலை ப்ரே பண்ணுவோம். ரெண்டாவது அவங்கள இது நமக்காக உருவாக்கி தந்ததுக்காக நோட்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்காக பாராட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம், நன்றியை கூறுவோம்.